தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், NLCல நிலக்கரியை வெட்டி எடுக்கிறதுக்காக சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் பயன்படுத்துவதா பொதுமக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது எத்தனை நாட்களா நடந்து வருது? இது தொடர்ந்து NLC சுரங்கம் தோன்றுகின்ற காலம் தொட்டு இது தொடர்ந்து வருகிறது. ஆனால் அதனுடைய வீரியம் என்பது தற்போது நவீன வெடிபொருட்களையும் நவீன கெமிக்கல்களையும் கலந்து மிக பாதகமான ஒரு சூழ்நிலை அப்பகுதி பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக நிறைய கூரை வீடுகள், கல் வீடுகள், மாடி வீடுகள் இது முற்றுமுதலுமாக நடு வீட்டிலேயே மிகப்பெரிய ஓட்டைகள் விழுகின்றன, இடிந்து விழுகின்றன. அந்த பழங்காலங்களில் செங்கல்லாலும் களிமண்களாலும் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் அந்த நெய்வேலி நகரத்தை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமங்களில் இதற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. ஆனா இந்த பாதிப்பு குறித்து NLC நிர்வாகம் கிஞ்சித்தும் கவலைப்படுவதில்லை. தங்கள் தொலைக்காட்சியில் இப்போது செய்தியாளர் ஸ்ரீதர் அவர்கள் காட்டியது போல் இன்றைக்கு குடிநீர் முற்றுமுதலுமாக மாசுபட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு புறம் அவருடைய கரி துகள்கள் காற்றினூடாக கலந்து அந்த மக்களுக்கு சுவாச கோளாறுகளும் இருதய கோளாறுகளும் நுரையீரல் பாதிப்புகளும் ஏற்படுத்தி வருகின்றன. தங்கள் வாழ்கின்ற கால்நடைகள் அதிர்வுகளால் இன்றைக்கு மிகப்பெரிய கருச்சிதைவுக்கு உள்ளாக்குகிறது. பல்வேறு விதமான பாதிப்புகளை தொடர்ந்து NLC மக்கள் அடைந்து வருகிறார்கள். ஆனால் அதற்கான எந்த ஒரு நிவாரணமும் அதற்கான மாற்று வழிகளையும் NLC நிர்வாகம் இதுவரையில் பின்பற்றப்படவில்லை. குறிப்பாக அந்த மந்தாரக்குப்பம் பகுதியில் வாழ்கின்ற மக்களை கூட அந்த ஆண்டாண்டு காலமாக 60-70 ஆண்டு காலமாக தாங்கள் பயன்படுத்தி வந்த பாதைகளையும் முற்றுமுதலுமாக அடைத்திருக்கிறது NLC நிர்வாகம். அவர்களுக்கான குடிநீர் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, வீடுகள் இடிந்து விழுகின்ற அவலத்தில் வாழ்கிறார்கள். ஆக இப்பேற்பட்ட இந்த அவலத்திலிருந்து அந்த மக்களை மீண்டு எழுவதற்கான NLC மாற்று திட்டங்களை உருவாக்கி தர வேண்டும். இந்த வெடி விபத்துகளால் மக்களுக்கு பாதிப்பில்லாத முறையில் சுரங்கம் தோன்றுவதற்கான நவீன உத்திகளை NLC கையாள வேண்டும் என்பதுதான் அப்பகுதியுடைய பெரும் விருப்பமாக இருக்கிறது. சார், பாதிக்கப்பட்ட மந்தாரக்குப்பம் பகுதியை நீங்க நேர்ல சென்று பார்த்தீர்களா? அங்க இருக்கும் பொதுமக்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க? கண்டிப்பா அந்த மக்கள் 2-3 முறை மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் அது நேரடியாக ஒளிபரப்பி இருக்கிறது. அந்த மக்கள் ஆண்டாண்டாக பயன்படுத்திய சாலைகளை மறைத்து விடுகிறார்கள். அவர்களுக்கான பொது குடிநீர் குழாய்கள் முற்றுமுறுமாக மூடப்பட்டிருக்கின்றன. பொது கிணறுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே மாசு ஏற்பட்டிருக்கிறது. ஆக அந்த மக்கள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வசித்து இந்த வாழ்விடங்களை காலி செய்ய மறுக்கிறார்கள். தங்கள் பயன்படுத்திய பாதையை எங்களுக்கு திரும்பவும் வேண்டும் என்று கோருகிறார்கள். இது போன்ற வெடி விபத்துகளால் தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பீடுகளுக்கு NLC நிர்வாகம் தங்களுக்கு இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று கோருகிறார்கள். அதை தடுக்க மறுக்கிறார்கள். அதைவிட எல்லாவற்றுக்கும் இது போன்ற ஆபத்துகள் ஏற்பட்டு மேல் வீடுகளிலே ஓடுகள் விழுந்து காயங்கள் ஏற்படுகின்ற போதோ அல்லது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுகின்ற போதோ அங்கிருக்கிற NLC மருத்துவமனையில் சென்று பொதுமக்கள் உள்நோயாளியாக சேர்ந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கிறார்கள். இது NLC தொழிலாளர்களுக்கான மருத்துவமனை, நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்கிறார்கள். NLCக்கு நிலம் கொடுத்த மக்கள், வீடு கொடுத்த மக்கள் தங்கள் உயிருக்கு உடமைக்கு ஆபத்து என்று வருகின்ற போது கூட இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.